வந்து ஒரே குடுங்குறாரு என்ன பொம்பளை கூட்டிட்டு போய் பொம்பளை என்ன கூட்டிட்டு போய் கம்மியாட்டி 2 கிலோ ஒரு கருவாடு கொடுத்தாங்க. தனியா கூட்டிட்டு போய் நீங்க கூட்டி வந்தீங்க. கடைசியில் வந்து பைக் கூட்டிட்டு போய் அம்மா கருவாடு இருக்கும் கவர்ல போட்டு ஆமா கூட்டி கடிச்சு கொண்டு கொடுத்தாங்க. அது சரி ஒரு பேக் பை ரப்ப சேர்த்து பாஞ்சேரி பண்ணாங்களே அது யாரு கொடுத்தது? எத்தனை நாடா அதுதான் அரகாத்தமா இருந்துச்சு பார்த்தா. ஆமா நான் செருப்பு தைக்கிறேன். பாடா என் கொரோனா யாரு தச்சாரு
வரும். இந்த ஒரு ஆடுக்கு மட்டும் 350 ரூபா 450 ரூபா. எங்கேயுமே கோயில் தான் பைசா சத்தியமா சத்திரத்துல காட்சி இந்த ஊர்ல பிச்சைக்காரி கொஞ்சம் நம்ம மாட்டானு பாரு. யார் இந்த 10 ரூபா உள்ள கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பூசாரி அஸ்வினா அதனால யார் மூஞ்சலி கூட 10 ரூபா கொடுக்க மாட்டாரு. மூஞ்சலி பூசாரி. அதனால என்ன பார்த்தா ஜாதி புலக்கிற மாதிரியும் தம்பி அங்கிள் கமான் சாதி புள்ளமான உங்க அம்மாவை வச்சுனா இருந்தா அவனை மாதிரி ஆடிங்க. காதலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வாயட்டுமே. வீடு வார்த்தை என்பது போனால் போகட்டும் விடு. நான் சப்பரானா விடுங்க சத்திதாரு நீ விடுன்னு நான் வாயை தொடறேங்க. அடிக்கடிக்கு தண்ணி தண்ணியா நீ வந்ததுல சத்தியமா இந்த ஊர் முருகன் சாச்சா எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா சத்தியமா வரும்போது சகராபத்துல 2 ஊசி போட்டோங்க. அது அந்த பாப்பா வேலை செய்யற பாப்பா புதுசாடுங்க ஊசி போட்டது நிலைத்தது பெருசு வீண் ஊசி. இவர் அடிச்ச அடியில அந்த கட்டி பூரா கரைஞ்சிருச்சு. அது ஒரு நல்ல விஷயம். ஊசி போடும் போது சூட்ட ஆட்டாது இருந்துரும். இல்ல சூத்த ஆட்டா இல்ல கொட்டப்புல கை வச்சு பாரு எனக்கு அப்படியே ஆட என்னது உனக்குதான் மாடு மெடிச்சு அப்புறம் மாடு மெடிச்சிச்சா ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா மாடு மெடிச்சுட்டா மாடு மெடிச்சுட்டா என்ன கூட்டமா விட்டுக்கிற யாருடா அது சொல்லி ஆகணுமா? இந்த ஊர்ல கேட்டாங்களா? அத கேட்டாங்களா? எதுவா சரி வாடா என்னடா இந்த கூட்டம் திமுக இடத்துல குடிக்குது உண்மைதாங்க. தேர் இருக்கிறன்னு குருவி காசு கட்டி தேர்தல எடுத்து எவ்வளவு எதனா வரி போட்டுருப்பீங்களா? தேர் இப்ப வரி கொடுத்துருப்பாங்க பொரியல கொடுக்கல கம்மி இருக்கணும். இல்லைண்ணா காலையில் 6 மணிக்கு மேலே போடுறது இப்போ போடுறது இல்லை. அதனால சும்மா கிடையாது. தேடி தொகல ஆளுக்கு 2000 3000 வரி போட்டு அந்த பணத்தை பத்திரமா இந்த ஊர்ல மாரியாய் தேர் புதுசா செய்யவே இல்லை. ஒன்றும் அந்த தேர் செஞ்சுக்கலாம், இன்னும் நிறைய சாமிக்கு செஞ்சுக்கலாம், கும்பாபிஷேகம் நடக்கலாம், பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். இதெல்லாம் செய்யாத வீட்டு வீணாட்டுக்காரங்கிட்ட 60,000 கொடுத்து விநாயகிறாங்க. சத்தியமா இல்லைங்க 4000 இல்லைங்க. சத்தியமா 4000 சும்மா கடவுள விடிய வரைக்கும் உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு
2350. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 2350. அதான் 350. அதை விடு. சரி. இப்படி இந்த முருகப்பெருமானுக்கு சரிதான். அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா நடத்தி ஆமா. நம்மளுக்கு 2 இரவு தாமதம் உண்மைதான். அதுல குறை என்பது வரும். இல்லாமலும் போகலாம். குறை என்பது ஏற்பட்டால் உங்க வீட்டு பிள்ளையாக பாதித்து எங்கள் ஆட்டக்கார 16 பேரையும் தெரியும். பொறுத்து அங்கீகரிக்குமாறு ஆமா. வேண்டிக் கொள்கிறோம். சபா வணக்கம். ஆனா ஆளை விட்டு பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம் கன்றாம்பட்டு வட்டம் கன்றாம்பட்டு அருகாமையில் உள்ள விஜயபுரூர் வந்துக்கூடிய திருவண்ணாமலையில பேக்கரி மாஸ்டர் மூர்த்தின்னு தெரியும். காலைல 6 மணிக்கு மேல பாரு பைக் எடுத்துட்டு புருடுத்து நம்ம போயேண்டா லட்டு போடுறதுக்கு போன் பண்றாரு. சொல்லுங்க பெருமை சொல்லுங்க. லட்டு பூந்தி முறுக்கு அவர் பெருமை தான் பொரியல கொடுக்கலாமா செஞ்சு தெரியும். அதான் யாருக்கு யாருக்கு மறக்காத இந்த பாலினை யாருக்கு மறக்காத பாலினை வம்சாவை நாங்க யாரு வம்சாவை எப்படி விளக்கம் சொன்னா தெரியும். சரி சொன்னா தெரியும். எப்படி தெரியாதுங்க. வீர மகேந்திரபுரியை ஆண்டு வரக்கூடிய இடுமன் இடுமாசூரன் அப்படி இடுமாசூரன் வம்சாவை யாரு தப்பி உங்க வம்சம் என்னன்னு சொன்னதான் சொல்லுங்க தெரியும். கோயில் திருட மாதிரி வந்துக்கிறேன். எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. பார்த்தா வாட்ஸ் இஸ் ப்ராப்ளம்? என்னுடைய வம்சாவை தெரியும் சூரபத்மன் தாருவான் சிங்கமுகன் இப்படி சொல்லக்கூடிய எங்க வம்சாவை இல்ல பார்த்தா ஆக்ரோஷமா இருக்குது. யாருமே தெரியல. அந்த பரம்பரை அவங்க என்ன பரம்பரை அந்த அரக்கர் கூட குலாச்சார பரம்பரையும் அரக்கர் சிங்கமோகன் அவன் வம்சாவை வந்த என்னுடைய பேரும் இடுமாசூரன் அரக்கர்களும் குளம் அரக்கர் குளம் எங்க குளம் சூத்து நகர் குளம் கோவில் வீட்டு வச்சிருந்தா ஆமா
என் புள்ள வந்து பாரு. நாங்க வருகிறோம் என்றால் ஆமாம். எப்படி இருக்க வேண்டும்? அட வீராதி வீரர்கள் அவன் படுத்து ஊம்பிட்டு சூராதி சூரன் வீராதி வீரன் என்னை கண்டால் பயந்து நடுங்கி சரி நீ சொல்றது ஊம்புறேன். ஆமா இது என்ன சூத்தா கேஸ்டி பூத்தா இது எதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறியா? போட்டுலண்டா அதான் கேட்குறேன். யார் தேவடா படம் என்னைக்கு போய் சேரும் உனக்கு தெரியல. நான் என்னைக்கு அந்த கருண மாசம் ஆட்ட ஆடுவோம் தெரியல. அப்படி தம்பி யாருக்கு மழை வரணும் பயந்து நடுங்கி ஒடுங்கி ஓட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அட கரிமலை சொல்லுங்க என்னை கண்டா அஷ்ட வசுக்களும் ஐயோ அப்படி நான் வருகிறேன். நான் வருகிறேன். பயந்து நடுங்கி நடக்கும் உகத்துல பாத்ரூம் போறா அடிச்சுட்டான். அவர் உட்காந்து வாடத்தை வச்சியா உட்காந்துட்டா. ஆனால் அப்படி தம்பி எங்களுடைய வீரம் பராக்கிரம் ஆனா என்னுடைய மூதாதி எல்லாம் நிக்கமகன் சொல்லக்கூடிய மூதாதிகள் எல்லாம் தேவர்களை அடியாத நம்ம அடித்து தேவர்களை துன்புறுத்தி 3 லோகத்தையும் நான் ஒருவரை ஆள வேண்டும் ஆணவம் கொண்டு என்னைக்கா இருந்தாலும் சரி இந்த அசுரர்களை ஆடுவோம். எப்படி காத்தல் படைத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலும் இந்த அசுராதி கூட்டமே செய்ய வேண்டும். எப்படி அசுராதி கூட்டமே செய்ய வேண்டும். அப்படி என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு எத்தனையோ சுரூபமாவது அடிவதை நம்ம அடிப்பது. ஆனா எங்க மூதாதி எல்லாம் யாரு தம்பி படிச்சது? எங்க மூதாதி எல்லாம் முருகனுடைய சக்தி வேலைக்கு பயந்து அவரிடம் அடக்கலம் புகுந்து விட்டார்கள். போயிட்டாங்க சாமி. நீங்க எப்ப போறீங்க? எப்ப போகணும்? ஆமா போட்டா வேணாங்க காலைல போலாம். அப்படி என்னுடைய மூதாதி எல்லாம் மூதாதி எல்லாம் மடிந்து போய்விட்டார்கள். என்னைக்கா இருந்தாலும் சரி அந்த தேவனை அழித்து இந்த 3 லோகத்தையும் இந்த
அசுராதி கூட்டமே ஆள வேண்டும் சரிங்க. அப்படி என்று அவங்க வெட்ட வெட்ட பயமரம் போல் நாங்களும் குளித்துக் கொண்டே கொண்டாடுறீர்கள். ஆனா நாங்களும் ஐவது கிடையாது. ஆமா. என்னைக்கா இருந்தாலும் சரி சரி. தேவர்களை அழைத்து நாங்க தான் மும்மூர்த்தி தேவர்களும் தேவர்களை ஆள வேண்டும். அந்த மும்மூர்த்தி காத்தல் படைத்தல் ஐத்தல் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 3 தொழிலையும் இந்த அசுராதி கூட்டம் நாங்களே செய்ய வேண்டும். அப்படி இருந்தாலும் என் மனைவி என்னங்க பேரு உன் மனைவி பேரு கனகவல்லி ஆமாங்க நான் அழைத்திருந்து சீக்கிரம் கனகவல்லி அழைக்க கனகவல்லி தப்பான்
சரி இதுனா டிவி வைக்கிற சவுண்டா ஒண்ணு பண்ணு எல்சிடி டிவி தூக்கிட்டு வந்து இது மேல வச்சு விளக்கு கிழக்கு சொல்லி விடு கிழக்குது ரெண்டு படி நெல்லு குத்தி கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சேன். கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சேன். சொல்லிட்டு கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சேன். கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சேன். பத்து கடை வெட்டி பொங்க வச்சேன். பத்து கோயை அறுத்து பொங்க
பண்ணிய குத்தி பண்ணிய குத்தி பண்ணி குத்துருப்பாங்க. பண்ணியை குத்தி தான் வைப்பாங்க, வெட்டி வைக்க மாட்டாங்க. பண்ணி வெட்ட மாட்டாங்க. 10 பண்ணிய குத்தி பொங்க வச்சாங்க. ஆமா ஊமிபி ஆகுது காளியம்ம தயாரு என் கள்ள புருஷன வாழ வை. 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 கள்ள புருஷன வாழ வை. அவர் சமாதானம் உண்மைதானே அவர் சொல்றாரு. வாழ்க்கையை வாழ வைப்பாங்க, இல்ல வாழ வைக்கிறாங்க. டேய், அவனை வாழ வைக்க சொன்னேன் நானு. அப்படியா நாங்க வாய் வாய் வாய்னு நினைச்சிட்டோம் அவனை வாய் வேணும் சொன்னேன். சரி, அவனே டியூப் நோவு குடுக்குமே இருக்கிறான். அப்படின்னு என்ன அவன் வாய் வச்சு என்ன பண்ண போறான்? அதான் ஆளு அப்படிங்கிறாரா என்ன 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 அப்பா என்ன அப்பா என்ன அப்பா நல்லா இருக்கியா? விளையாடுறப்பா. ஏய், ஏன்டா அக்கிரமாய் சட்டிமா பேசாத. ஏன் இங்க பாரு. மாமியா மாமா தங்கி செய்ய வேண்டி வேணும். மாமியா மாமனார் சாப்பிடணுன்னு ஆம்படியா சாப்பிடணுன்னு நேரத்துல நாங்க சாப்பிடணுன்னு சத்தியமா சரி, வயசானவங்க மாமனார் மாமியார் சாப்பிட சொல்லுங்க. நீ பெற்று வச்சுக்கிறீங்க. நீ பெற்று வச்சு 3 பொண்ணு ஒரு பையன். அவங்க நல்லா இருந்தா தானே குழந்தை பாத்துக்குவாங்க. அவங்க செத்துட்டா மாமியா மாமனா இருந்தா ஒரு வேலைக்கு போனா குழந்தை வச்சிருப்பாங்க. ஏரி வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஏரி வேலைக்கு போகும்போது யார் பாத்துக்குவாங்க? மாமியா மாமனார் பாத்துக்குவாங்க. இப்ப இருக்கிற மாமியா மாமனா எந்தியா சக்காத்தி குழந்தை பாத்துக்கிறாங்க. பாரு, இந்தியா சாண்டு குடிக்கும் பெத்ததை வச்சிருக்கிறதுக்கு நான் கிளவேட்ட போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு மருமா வேலைக்கு போறாலும் இல்லையோ மாமியாரி முதல்ல கிளம்பி தூக்கிட்டு கிளம்பிடலாம். குழந்தை பார்த்துக்க முடியாது அப்படின்னு அவன் முதல்ல கிளம்பிடலாம். அதனால மாமியா மாமனா சாகணும். நாத்தினா சாகணும் பாரு. சத்தியமா நாத்தினா தான் முதல்ல சாகணும். ஏன் ஒரு அண்ணன் முட்ல ஏதோ ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஏதோ ஒரு மஞ்சள் தண்ணி, ஏதோ ஒரு காரியம் ஏதோ நடக்கட்டும். சத்தியமா நாத்தினாரி அண்ணன்காரனுக்கு அந்த பவுனுக்கு மேல ஒரு அறிக்கை காசு வீட்டுக்கு வராது. சத்தியமா அதே அவங்க வீட்டுல ஒரு காது குத்து நடக்கட்டும், நேர சட்டர்னு வருவா நட்டு மனுஷன் பாரு. சரசரன்னு வருவா, நட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்குவா. நட்டு வீட்டுல உட்காந்துட்டு என்ன என் புள்ளிகளுக்கு நான் காது குத்த போறேன், எனக்கு 4 பவுன் வேணும் அப்படின்னு நட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்குவா. அவனா இவன் வீட்டுல விசாரிச்சா அந்த 4 பவுனுக்கு மேல எடுத்து வர மாட்டான். அவன் வீட்டுல விசாரிச்சா 4 பவுனுக்கு உட்காந்துக்குவா. அதனால முதல்ல நாத்தினா கருவிதான் சாகணும். ஆமா, அந்த ஊர்ல எல்லாமே நாத்தினோகம். ஆம்படியா சாவணும் பாரு, ஆம்படியா சாவணும். கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு பச்சை துணி கை வச்சு இல்ல. ஏன் பாரு, ஆம்படியா வெளிநாட்டுக்கு போய் ஒரு பச்சை துணிக்கு வாய் பிடிச்சு கேட்கிற மாதிரி. அதனால ராமடியா சாகணும். சத்தியமா நல்ல பிரச்சனை பிடிச்சாலும் பிடிச்ச கடவுளை மாறி ஆயிடுச்சா. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி சேலை, ஒரு நாளைக்கு ஒரு மணி சாலை. அண்ணாமலைதான் சத்தியமா அவரை பிடிச்சாலும் பிடிச்சா சாதாரண நாள் வச்சுக்க போற மைக் செட் ஓடுது. ஆமா, 2 கொயாவை தூக்கி மாட்டினாருன்னா அப்படி ஒரு பாட்டு. உலகத்துல பூ வைச்சவங்கள நான் பாத்துக்கிறேன். என்ன பூ பிடிக்கிறது தெரியல. எல்லாம் கொண்டையில வைப்பாங்க.
மண்டியில வச்சுக்கிறேன். என்ன அதனால என்ன நான் எந்த மாதிரி உருவத்துல வந்துக்கிறேன்? ஏன்டா யார் தப்பா பேசுறாம ஓட்டத்து போட வேண்டியது கொடையை பார்த்த பின்னால் தான் ஞாபகம் வருது. ஊமை சுத்தி ஆமா ஊமை சுத்தி ஓம் சத்தியமா தலை பிடிக்க தம்பி. டேய், என்ன அதாவது ஒரு ஓம் சுத்தி கோயில் போயிங்களா அவ்வளவுதானே? என்ன மன்ற தலைவர் சொட்டமாக வைங்க. டேய் சத்தியமா பொம்பளைங்க கஷ்டப்பட்டு வைக்கிற பணத்தை ஆம்பளைங்க போற சத்தியமா சாவனா ஐப்பங்களுக்கு போறேன்னா அவதாரம் எடுத்துட்டு பணத்தை போற தூக்கி கிளம்புறோம். நாங்க சும்மா விடுவோமா? பொம்பளைங்களை ஒண்ணா சேர்ந்து நாங்கெல்லாம் ஒரு குழு பார்த்து சக்காலத்தை மூடுங்க. வெள்ளக்கரிசி கேஸ் வாய்ப்பு சத்தியமா பொம்பளைல ஒண்ணா சேர்ந்து நாங்க ஒரு மன்றத்தை கூட்டி நாங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஏண்டா நாங்க சம்பாதிச்சுக்கிற பணத்தை ஆம்பளை பண்றோம் பொம்பளைங்க நாங்க சும்மா விடுமான்னு சொல்லி நாங்களும் ஒரு மன்றத்தை கூட்டி அம்மா ஓம் சுத்தி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா கும்பலா கிளம்பி எல்லாரும் கோயிலுக்கு போவோம். யாரு பாக்குறதுக்கு? அந்த அம்மா மருவத்தூர் அம்மாவை பாக்குறதுக்கு எல்லாரும் போவோம். பாரு இருமுடி கட்டிடுவோம். இருமுடி மனுஷன் தானே நாங்க. நீங்க அமைதியா இருந்தா நம்ம சிரிக்க வைப்பேன். இல்லைன்னா என் கொட்டை கோதல அவுத்து போட்டு படுத்து என்ன எல்லாம் கோயிலுக்கு போலான்னு இருமுடி கட்டிட்டு கோயில் சத்தி கோயிலுக்கு போலான்னு எல்லாம் இருமுடி கட்டிடுவாங்க. இருமுடி பொம்பளை எல்லாம் அம்மா பக்தி பரவசமா இருப்பாங்க. சத்தியமா அந்த பொம்பளை பக்தியா இருக்கிற மாதிரி ஒரே சாண்டை முடிச்சு வாய்ப்பு கோயிலுக்கு போற மாதிரி ஒருத்தம் பக்தியா இருக்கும். ஆமா பொம்பளை பக்தி எப்படி இங்க இருந்து ஒரு இருமுடி கட்டிட்டு தனியார் பஸ் பிடிச்சிருவாங்க. தனியார் பஸ் பிடிச்சி மேலே ஏறி போனா இந்தாண்ட 3 சீட்டு இந்தாண்ட 3 சீட்டு நடுவுல ரவுண்டு சந்து பஸ்ஸுக்குள்ளாரு உள்ளாரு போய் எல்லாரும் சீட்ல உட்காந்துவாங்க. சீட்ல உட்காந்துட்டு இங்க இருந்து பஸ் கிளம்பும். இங்க இருந்து பஸ் கிளம்பி பொன்குருப்பு மெயின் ரோடுக்கு பாரு. மெயின் ரோடு பாரு வரைக்கும் இந்த பொம்பளைங்க இந்த ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு கும்மி அடிப்பாங்க. ஆனா பஸ்ஸுக்குள்ள அடிக்கிற சத்தம் சத்தியமா ஓம் சக்தி பஸ்ஸுக்கு வெளியே உடனே கேட்காது. எந்த இங்க இருந்து பொன்பிருப்பு மெயின் ரோடு பத்தி திருமணம் உடனே இந்த குருசக்தி சொல்ல பாரு ஆடுறவன் டிரைவரு அந்த பாட்டு போடு அப்படின்னு பாட்டு போயிட்டே இருக்கும். பஸ்ல எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஆடுற ஆட்டம் சீட்ல ஒரு வயசு புள்ள உட்கார்ந்து இருக்கும். குருசக்தி பக்கத்துல வந்திருப்பாங்க. ஏண்டி வருஷத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறோம், அவ ஏன் ஆடுறா, நீ ஏன் ஆடுறீ அப்படின்னு பிடிச்சி திருவுறுத்து. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறோம், அவங்கள ஏன் ஆடுறாங்க, நீ ஏன் ஆடுறீன்னு பிடிச்சி திருவுறுத்து. இவங்க திருவிழா அந்த கூட அந்த பொட்ட பொண்ணுக்கு ஆட்டம் வந்துடும். இவங்க ஆடுத அந்த பஸ் முன்னாடி ஒரு கண்ணாடி நிக்க வச்சிருக்கோம். அந்த பஸ் கண்ணாடில பாத்துக்கிட்டே போவோம். இவங்க ஆடுற ஆட்டம் அந்த பஸ் டிரைவருக்கு ஆட்டம் வந்துடும். இவன் ஆடிக்கிட்டே போய் அந்த கண்ணாடில பாத்துக்கிட்டே போய் கொண்டுட்டு போய் பஸ் புளியா மாட்டோம். இப்ப இந்த வருஷம் 2 பஸ் 3 பஸ் முட்டணும் இல்லையா? கிருஷ்ணகிரியில அந்த மாதிரி விட்டுருவான். விட்டுட்டு சத்தி பூச்சி போடுறது 3 வீடா கிளம்பிடுது. இப்ப ஒரு வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கி, ஒரு வீட்டுல இப்ப இந்த வீட்டுல சத்தி பூச்சி போடுவாங்க. சத்தி பூச்சி முடிஞ்ச உடனே பொறி போட்டு வேலை வாரி மடியில கட்டிக்கிட்டு இப்படியே போட்டுக்கிட்டே போறது. எங்க சத்தி போற இங்க முடிஞ்சிருச்சு, இப்ப அந்த வீட்டுக்கு போறோம் அப்படின்னு போறது. அங்க போய் லைனா நிக்க வச்சு சத்தி பூஜை போடுறேன்னு எல்லாத்துக்கும் பாத பூஜை பண்ணிட்டு ஓம் சக்தி மேல பாட்டு போட போறேன். யாருக்குன்னா சாமி வந்து அங்கேயே பிடிச்சிங்க. சாமி கண்டு கொஞ்சம் பயம். அதனால நேற்றுக்கு அப்புறம் ஒரு சாமி வந்து அடிச்சு பைக்கு ஓடிட்டான். கும்மி அடிப்பாங்க. எப்படி கும்மி அடிக்கிறாங்க? சத்தியமா அந்த சத்தி பூஜை போடுறவங்க சாமி வர வரைக்கும் அவங்க பாடுற பாட்டு அடிக்கிற கும்மி எப்படி அடிக்கிறாங்க? கும்மி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஆதி பராசக்தியே ஓம் சக்தி ஆதி பராசக்தியே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி
உங்களுக்கு தான் சாமி குத்தி கொண்டு எம்மா பொம்னாடிக்கு சாமி ஆனாலும் இந்த ஈத்தூரத்தை மட்டும் நிக்காது. தம்பி ஆம்படியாங்க 10,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடுத்துருப்பான். அந்த செல்போனு அந்த சாமி கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடுத்துருப்பான். அவங்க செல்போனு சாய்ட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. கீழே குடிஞ்சு கும்பி அடிக்கும் போது அந்த செல்லு இருக்குதா இல்ல கீழே விழுந்துருச்சா, இருக்குதா இல்ல கீழே விழுந்துருச்சா அப்படின்னு கை வச்சு பாத்துக்கிறது. ஆடும் போதும் உலகத்திலே லஞ்சத்தை கொடுத்துட்டு சாமி கும்பிடுற சாமி எதுன்னா நீங்க கும்பிடுற ஓம் சக்தி தான். ஏன் திருப்பதிக்கு போறாங்க, ஐப்பமலைக்கு போறாங்க, திருவண்ணாமலைக்கு போறாங்க, அவங்களால இருந்தா பணத்தை போட்டு சாமி கும்பிடுறோம். இல்லன்னா ஒரு கல்புரத்து யாருன்னா ஏத்த கூட நின்று கையெழுத்து கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆனா ஓம் சக்தி கோயில் அப்படி இல்ல. 1300 1400 பணத்தை கட்டினா தான் பஸ்ஸே மேலே ஏறும். 1300 1400 பணத்தை கட்டினாதான் பஸ் மேலே ஏற முடியும். சத்துவல பணத்தை கொண்டு பஸ் கட்டணும் அப்படின்னு அலோன்ஸ் பண்றாங்க. என்ன உலகத்திலே சத்தியமா நாம பணத்தை கொடுத்து ஏமாறது எங்கன்னா ஓம் சக்தி கோயில்ல தான். நம்ம பணத்தை கொடுக்குறோம், அவன் கோடி கோடியா சம்பாதிச்சு பைபாஸ் ரோடு போய் இடம் வாங்கி போட்டான். நம்ம ஏமாறுறோம், அவன் ஏமாறுறவர் வந்து ஏமாத்திட்டு தான் இருப்பான். நானும் ஓம் சக்தி பைப் கொடுத்து பார்த்துட்டு என் பணத்தை கொண்டு கொட்டிவிட்டு நானும் வரேன். முருகன் பகல்லே போடுப்பா.
அவன் நல்ல கண்ணு மேல கத்துறான். ஒரு மாதிரி வீடு அடிக்கடி கேட்பேன், சாடு குடிச்சு தம்பி கேட்பேன். அவன் வரட்டு இன்னைக்கு ஏய் வாயம்புற பையா சட்டையை கைவிட்ட மரத்தை மறிவிட்ட அவன் நல்ல கண்ணு மேல குத்துறான். மசாலா மசாலா மச்சா புண்ணு மச்சா புண்ணு மச்சா புண்ணு மச்சா ஏய் ஆஸ்பத்திரி போடா உனக்கு என்ன புண்ணு இருக்கு முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல பாரு இல்லன்னு வச்சுக்க 2 காலு 2 கை எடுக்க முடியாது வந்துடும் உனக்கு என்ன பண்ணுறது கால் எடுக்கிற மாதிரி வருமா மச்சா புண்ணு மச்சா புண்ணு மச்சா கடை பண்ணிட்டு போற பண்ணு போறீங்க ஐய் ஜெங்க ஜெங்கன்னு ஒண்ணும் பண்ணுங்க கையை வச்சு எடுத்துக்கிட்டேன் புட்டு பாய்ல போட்டுக்கிட்டேன் போட்டாலும் போட்டு விடாப்பா வச்சுக்கிட்டு புகழ பத்தி உனக்கு தெரியாது. மெட்ராஸ்ல தேனாம்பேட்டையில அண்ணா ஆமா இவன் சொல்லு மச்சா என் பெருமை சொல்லு தேனாம்பேட்டையில சொல்லு சொல்லு தேனாம்பேட்டையில மெட்ராஸ்ல பொட்டை ரவடி பொட்டை இவனா பொட்டை ரவடி பெருமை பொட்டை பையன் பொட்டா இருப்பான் பொட்டு தாத்தா இருப்பான் பெரிய இருப்பான் பொட்டு இருப்பான் கொடி இருப்பான் பொட்டா மணி 2 மணி ஆக போது அந்த இடத்துல துப்பி தூங்குறோம் ஏப்ரல் பத்தி இன்னும் ஆம்பளை மாதிரியே பேசுறீங்க. அம்மாசே 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 மச்சா அது என்ன சொன்ன என்ன சொன்ன பொட்டை பையன் பொட்டை பையன் சொல்றேன். ஆமா டேய் சாட்டை குடிச்ச விட்டேன் கஞ்சி குடிச்ச விட்டேன் அரிசி குடிச்ச விட்டேன் இவன் எப்ப ஆபரேஷன் பண்ணான்னு தெரியல. ஏய் என்ன பேசி அவ பொட்டை பையன் ஆமா என்ன பண்றத சும்மா தாங்க ஆமா சும்மா தானே இருக்கிற பார்த்தா டாக்கறேன். டேய் அவன் என்ன பார்த்து பொட்டை பையன் ஆமா இங்க வா உள்ளார கை விட்டு ஆம்பளை பொட்டை எடுத்து காட்டு எஜாடா ஆம்பளை பொட்டை எடுத்து காட்டுறா. நீ ஆம்பளையாதியா ஆம்பளை இருந்தா அண்ணன் வேறுபட்டிருப்பேன் பொம்பளை இருந்தா அண்ணன் வேறு இருக்காது அதான் எடுத்து காட்டுறேன். இல்லையா நீ எப்பயோ அதை ஆத்துட்டியா தம்பி பட்டு பையா இதுக்கு முன்னால வந்திருப்பான் துணியோ ஏறிக்கார கொல்லுமேடு தாண்டாபுரம் அங்கெல்லாம் சுத்தி இருப்பா அவகிட்ட பார்த்து பேச இப்ப கூட்டு பாரு காலை போட்டு கொடுத்துருவாங்க. அம்மா பத்து அம்மா திருப்பிருக்காரு கூட வர மாதிரி பால் உடைய புள்ளிக்கு என்ன பாருங்க ஒரு போட்டோ அடிச்சாலும் பீரிட்டு வராங்க. இப்படி மண் எடுப்ப உன் கண்ணுல போட்டு மல்லாடி சுட்டு பிடிக்குவேன். முதலுக்கு மோசம் சொல்ல சாமி ஏமா
ஆனா இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு ரொக்க ஆகுதாடா. கட்டப்பட்ட பையன் உனக்கு பொண்டாட்டி கேக்குதாடா. உனக்கு எனக்கு சண்டை இப்ப ஓடு எப்போதும் மண்டை. உனக்கு எனக்கு சண்டை இப்ப ஓடு எப்போதும் மண்டை. உனக்கு எனக்கு சண்டை இப்ப ஓடிய போதும் அக்கா இருப்பா சிக்காத இருப்பா இந்த மாதிரி ஆடுறானு எல்லாரும் பாக்குறாங்க. சத்தியமா இவன் தொழில் என்ன தொழில்? சத்தியமா சரலூர் சந்தில போய் பாரு. சரலூர் சந்தில போய் பாரு. சத்தியமா ஆமா இவன் சத்தியமா இங்க ஆசாட்டு காலைல போவா ஒரு எண்ணெய் முடி வாங்கிக்குவா. எண்ணெய் முடியல சப்போட்டா பழம் போட்டுக்குவா. சப்போட்டா பழத்தை போட்டுட்டு சத்தியமா சரலூர்ல போய் பாரு. நாளைக்கு காலைல எண்ணெய் முடி தள்ள எடுத்துட்டு தாம்பூடி எங்கிறாங்களோ அங்கதான் போவா. எப்படி ஊத்துட்டு போவா? 10 ரூபாய்க்கு சப்புட்டா 10 ரூபாய்க்கு சப்புட்டா 10 ரூபாய்க்கு சப்போட்டா பழம். அதுதான்டா அவ குயிக்கா சொல்லுவா. 10 ரூபாய்க்கு சப்புட்டா 10 ரூபாய்க்கு சப்புட்டா. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டானே. என்ன இப்படி சொல்லிட்டானே. சொல்லலாமா சொல்லலாமா சொல்லலாமா. போட்டு போய் குவியலாம போயிட்டு விட்டு ஓட்டா சாவலு கூணும் முட்டு மாதிரியா சத்து தனியா தவிர அதான் சமாச்சாரம் சமாச்சாரம் அம்மா வந்துக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கரும்புலூர் வந்தக்கூடிய நாடக பேராசிரியர் அபாய் நாடகாசிரியர் அவருடைய பேரனாளி இருக்கக்கூடிய இப்ப அம்மா பத்தினி வந்துக்கிறேன். பத்தினி பராசக்தி உத்தமி ஓம் சுத்தி நாடக ஆட்டு இது என்ன நன்னகலாம் பெருமாகுண்ட நன்னகத்திலே முருக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து 2 தெற்கு நாடக ஆசிரியர் பதத்திற்கும் ஊர் பொதுமக்கள் நாடகக்காரர் தலைவர் அவருடைய பதத்திற்கும் அருண்குமார் தாண்ட வணக்கம். தெரியுமே சொன்னால் தெரியும்.
மந்திரி இந்த இளம்பாவத்தை ஆளக்கூடிய இளம்பா சூரனுக்கு மனதாக விளங்கக்கூடிய கனகவல்லி 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 மந்திரி நாடு இருந்து நகர இருந்து என்ன பலனப்பா 1000 கோடி பாவத்தை பண்ணவங்க பொண்ணா பொறுப்பன்னு சொல்லுவாங்க. 2000 கோடி பாவத்தை பண்ணவங்க உதவியா பொறுப்பன்னு சொல்லுவாங்க. 3000 கோடி பாவத்தை பண்ணவங்க மனைவியா பொறுப்புன்னு சொல்லுவாங்க. 4000 கோடி பாவத்தை பண்ணவங்க தாசியா பொறுப்புன்னு சொல்லுவாங்க. மந்திரி எனக்கும் பிள்ளை இல்லை பிள்ளைல அப்படி இருந்தாலும் வண்டி ஓடுறது அவருக்கு ஆணாகும் அவருக்கு ஆணாகும் அவருக்கு ஒரு பெண் குட்டியாகவும் அவர் எனக்கு ஆண் குட்டியாகவும் இருந்து குடும்பம் நடத்திட்டு வரோம். ஏதோ காரணம் தெரியல கனவு விடி உத்தரவு தனிமையில் செல்லக்கூடாது. வீட்டுக்கார பாக்கணும் தனிமையில் செல்ல வீட்டுக்கார பாக்கணும். ஆமா கனகவல்லி வந்துட்டாளா ஒரு கேள்வி போய் அந்த பாடி குடிட்டு போய் குடிக்க முடியலாமா? எனக்குதான் கூட்டு கொடுத்தாங்க. யாரு யாரு அது யாரு யாரு கெட்டிக்கார மோடி கெட்டிக்கார வீட்டுக்கார பாக்க அவரு அழகு இருப்பாரு. ஆமா சாமி உங்க வீட்டுக்காரர் அழகு மாதிரி இந்த ஊர்ல ஒரு ஆளு கூட இல்ல. காலையில உன் வீட்டுக்காரர உன் வீட்டுக்காரர இந்த வீதியில விட்டு பாரு பேடுற கேள்வி எந்திரிக்க மாட்டான். அம்மா அழகு உன் வீட்டுக்காரர். அவர் என்னத்தான் சொன்னாரு? என் மகனை புடுங்க சொன்னாரு. ஓடி வாத்தா என் பொண்டாட்டி ஓடியா உன் பொண்டாடி நான் போனேன். உன் பொண்டாடி காட்டல என்னத்த காட்டுவா? பூச்சி 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 காட்டுவாங்க. இது யாரு கிடைச்சி மிஸ் மிஸ் கிடையா? சத்தியமா கெட்டிக்காரன் 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 நான் இல்ல மீசுக்காரன் மீசுக்காரன் பொண்டாட்டி இருந்தான். அம்மா மாதிரி பாலிஸ்வரர் ஊர்ல வச்சுக்கிட்டு